ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஒர்க் பண்ணுற ஜுல்ஃபர் கல்ஃப் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் தான் காமிக்க போகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, யுஏஇயில் ராசல் கைமாங்கிற ஏரியாவில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பெரிய கம்பெனி தான் ராசல் கைமால ஒரு பிக்கஸ்ட் மெடிசின் கம்பெனி. இது இங்கே தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனிக்கு பின்னாடியே கம்பெனி அக்காமடேஷன் இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், முன்னாடி காமிச்சுன்னா அது ஃபஸ்ட்டு கேட்டு, இது செகண்ட் கேட்டு. இது வந்து செகண்ட் கேட்டு. பிக்கஸ்ட் கம்பெனி தான். இங்கே ட்ரக்கு கூட போயிட்டுருக்கு பாருங்கள், அதுவும் மெடிசின் எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்சிருச்சுங்க. இதான் எங்கள் கம்பெனி. போகும்போது அப்படியே வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்துருந்தேன். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்காக போயிட்டுருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், போகிற வழியில் தான் நெஸ்ட்டோ இருக்குது. இங்கே வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸ் இருக்கும். அதனால வந்து இங்கே போகணுன்னா என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போக்கி ஆனால் நெக்ஸ்ட்டோ போகல. நாங்கள் இப்போ சஃபாரி மால் போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே ப்ளே பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். பசங்களுக்கு ப்ளே பண்ணுற ஏரியா இருக்குது. அதனால் இது வந்து ரசல்கைமால உள்ள கரான் ரவுண்ட் அபவுட் ஏரியா. இது அரிக்கன் லைட்லாம் கூட இருக்கும். இப்போ அடுத்ததாக இது ரசல்கைமாலில் ஒரு பாலம். இங்கேருந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா வியூஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தேன். இப்போ நேராக சஃபாரி மால் தான் போகிறோம். அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வெளில போனாலே பசி வந்துடும். சரின்னு போன உடனே நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே தோசை தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கே போனாலும் தோசை தான். தோசை இல்லைன்னா பிரியாணி இது மாதிரி தான் ஆர்டர் பண்ண பொழுதும். ஸோ ஆளுக்கு ஒரு தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே எவ்ரிடே வந்துட்டோம். எவ்ரிடே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் பாப்பாவும் தான் இந்த வீடியோவில் இருக்கோம். ஹஸ்பண்டும் பெரிய பாப்பாவும் போய் ஏதோ வேறு எதோ வாங்க போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இங்கே எவ்ரிடேல ஓரளவுக்கு அமௌண்ட் எல்லாமே பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக இங்கே வருவோம். அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லும் போட்டுருலாம் அப்படின்னு பாப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல க்யூவாக இருந்துச்சு. இங்கே ஆக்சுவலி ஒரு 5, 6 or 7 க்யூஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே கூட்டம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் நின்று பில்லு போடுங்க, நான் அப்படியே உட்காந்துடுறேன்னு ஒரு சேர் இருந்துச்சு. நானும் பாப்பாவே உட்காந்துட்டோம். அப்புறம் அவங்க பில்லு போட்டுட்டு ட்ராலியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாகவே இது வந்து எவ்ரிடே பார்க்கிங் ஏரியா. நல்ல பெரிய ஏரியா தான். நாங்கள் அங்கே லாஸ்ட்டில் கார் நிப்பாட்டியிருந்தோம். நாங்கள் வரும்போது கார் நிப்பாட்ட பிளேஸே இல்லை. பர்ச்சேஸ் பண்ணி கால் வலிச்சது தான் மிச்சம். நல்ல கூட்டமும் கூட. இங்கேயே எனக்கு 1.5 hour ஆயிடுச்சு நாங்கள் வாங்குறதுக்கு. பாப்பா ஏதோ டாய்ஸ்லாம் வாங்கணும், 4 எல்லாம் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தான் எவ்ரிடே இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், அது வெளியில் இருக்க ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தான். எப்போ வந்தாலும் இந்த பார்க்கிங் ஃபுல்லாகவே கார் இருந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் பார்க்கிங்க்கு இடமே இருக்காது. அலைஞ்சு பார்த்து சம்டைம்ஸ் கீழே கூட போய் பார்க் பண்ணுவோம். அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்பொழுதுமே இந்த எவ்ரிடேல மட்டும். இங்கே பாருங்க, கார் கூட எடுக்க முடியாது சம்டைம்ஸ். அந்த அளவுக்கு அவ்வளோ கார் நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாங்களும் திங்ஸ்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு காரில் அப்படியே கிளம்பியாச்சு. இறங்கும் போது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்கள், இந்த இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே கடல். ஸோ அப்படியே இறங்கி வந்தாச்சு. அவ்வளோதாங்க. எவ்ரிடே செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. நைம் மால்னு பேர் இந்த மால் ஃபுல்லாகவே. நைம் மாலில் செகண்ட் ஃப்ளோரில் தான் எவ்ரிடே இருக்குது. ஸோ அது வரணுன்னா நம்ம கார் மேலே தான் வந்து பார்க் பண்ணணும். சம்டைம்ஸ் கீழேயும் கார் பார்க் பண்ணுவோம். மேலேனா ஈஸியாக இருக்கும் திங்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்கு எல்லாத்துக்குங்கிறதுக்காக நாங்கள் எப்போதும் மேலே பார்க் பண்ணிக்குவோம். பர்ச்சேஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். இந்த வாரம் அப்படியே இப்படி போயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.